ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்கழி மாதம் முடிவறதுக்குள்ள வெந்தயம் மீது சில்லறை நாணயம் வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை உங்க வீட்டுல கண்டிப்பான முறையில ஒரு முறையாவது செஞ்சிடுங்க. இப்படி பண்றதால பல நன்மைகள் ஏற்படும். லட்சக்கணக்கில் பணம் சேரும், கோடிக்கணக்கில் செல்வம் குவியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்தயம் சில்லறை நாணயம் வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இறைவனோட அருள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மார்கழி மாதம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. கிட்டத்தட்ட மார்கழியில ஒரு 5 தேதியை கடந்து வந்துட்டோம். இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள உங்க வீட்டுல வறுமை நீங்கி செல்வம் பெருக ஒரு அற்புதமான எளிய தாந்திரிக முறையை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வீட்டுல தானியங்களும் நாணயங்களும் சேர்ந்து இருக்குதோ அங்க மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாளாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோல வெந்தயம் அப்புறம் சில்லறை நாணயம் வைத்து செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மாற்றத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு பெருசா எந்த அளவுக்கு செலவும் கிடையாது. உங்க வீட்டுல நீங்க தினமும் சமையலில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையே பயன்படுத்திக்கலாம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு அதிகாலை பொழுது, அதாவது பிரம்ம முகூர்த்த வேலைன்னு அர்த்தம். இந்த மார்கழி மாதம் முழுக்க தேவர்கள் அவங்களோட அதிகாலை பொழுதா கணக்குல எடுத்துக்கிட்டு இறை வழிபாட்டுக்காக நேரம் ஒதுக்குவாங்களாம். அப்படிப்பட்ட நாட்கள்ல நாமளும் பிரம்ம முகூர்த்த வேலை எழுந்து இறை வழிபாடு செய்யும் போது தேவர்கள் வழிபடக்கூடிய அந்த பலனை நாம அவங்க மூலியமா மறைமுகமா பெற முடியுமா? அதுதான் மார்கழி மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களும் வழிபடுவதற்கான முக்கியமான நோக்கம். இந்த மார்கழி மாதம் இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு இல்லாம எல்லா கடவுளுக்கும் பொதுவான வழிபாட்டை செய்யறதுக்கான அற்புதமான ஒரு மாதம். இருந்தாலும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேரோட அனுகிரகத்தை சேர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். இந்த வருஷம் மார்கழி மாதம் நமக்கு மொத்தமா 30 நாட்கள் இருக்கு. இப்ப மார்கழியோட 4 தேதியை கடந்து வந்திருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய இந்த 25 நாட்கள்ல என்றைக்காவது ஒரு நாள் இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த பரிகாரத்துக்கு நீங்க சமையலில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டுமே எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு முதல் முக்கியமான பொருள் வெந்தயம். இது குரு பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த ஒரு பொருள். இது எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் தன்மை கொண்டது. அதே மாதிரி காந்தம் போல எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் பக்கம் ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தியும் இந்த வெந்தயத்துக்கு இருக்கு. வெந்தயத்தை நன்றாக ஊற வைத்து அதை பசையா பயன்படுத்தும் போது அது இறுக பிடிச்சுக்குமாம். அந்த அளவுக்கு இறுக்கமாக பிடித்து கொள்ளக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கிறதால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ் செல்வம் இது எல்லாத்தையும் இது இறுக்கமா பிடிச்சுக்கும். அடுத்ததா சில்லறை நாணயம். எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா சின்னதா ஒரே ஒரு மண் அகல்விளக்கு, அப்படி இல்லைன்னா நீங்க பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி பவுல், அப்படி இல்லைன்னா பித்தளை கிண்ணம். பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேணாம். இந்த பரிகாரத்தை மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை நாட்கள், உதாரணத்துக்கு இன்றைய தினம் அமாவாசை, மார்கழி அமாவாசை, அனுமன் ஜெயந்தி, இதிலிருந்து ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு வளர்பிறை நாட்கள் தான். இந்த வளர்பிறை நாட்கள்ல என்றைக்காவது ஒரு நாள் நல்ல நாளாக பார்த்து நீங்களே இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். என்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு அதுக்கு முந்தைய நாளோ கூட நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறை விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதா நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அகவிளக்க நீங்க எடுத்து வச்சுக்கணும். அந்த அகல்விளக்கோ இல்ல கிண்ணமோ நிரம்புற அளவுக்கு வெந்தயத்தை அது மேல கொட்டி வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சில்லறை நாணயம். சில்லறை நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இந்த 2 பொருளையும் சேர்க்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முடிஞ்சா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல, அதுவும் மார்கழியில வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்களா இருந்தா விசேஷம். எப்படி பார்த்தாலும் மார்கழி முடிந்து தை பிறக்கக்கூடிய அந்த தினத்தை நம்ம பொங்கலா கணக்குல எடுத்துப்போம். அதனால போகிக்கு முந்தைய நாள் கூட நீங்க தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். எப்படி பார்த்தாலும் இன்னும் உங்களுக்கு 25 நாட்கள் மீதம் இருக்கு. இந்த 25 நாட்கள்ல வளர்பிறை நாட்கள் 15 நாட்கள் நீங்க விட்டுட்டா கூட அடுத்த ஒரு 10 நாட்கள் இருக்கு. அதுல என்றைக்காவது ஒரு நாள் வீட்டோட பூஜை அறையில சின்னதா மண் அகவிளக்குல வெந்தயத்தை கொட்டி அதுல ஒரு சில்லறை நாணயத்தை வைத்து உங்க வீட்டோட பூஜை அறையில இருக்கக்கூடிய ஏதாவது சுவாமி படத்துக்கு முன்னாடி நீங்க வச்சிடணும். வச்சதுக்கு பிறகு வச்சதுல இருந்து மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள எத்தனை நாட்கள் அது உங்க வீட்டுல பூஜையில இருக்குதோ இல்ல எவ்வளவு நேரம் இருக்குதோ அது வரைக்கும் நீங்க அதுக்கு தீபாராதனை காட்டணும், தினமும் காட்டணும். இந்த இடத்துல நாம ஏன் வெந்தயத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். வெந்தயம் அப்படிங்கிறது முளைக்கும் திறன் கொண்டது. அது வளர்ச்சியோட அடையாளம். நாணயம் அப்படிங்கிறது செல்வத்தோட அடையாளம். வெந்தயத்தோட வாசனைக்கும் இன்னொரு பக்கம்
அந்த நாணயத்தோட அந்த ஈர்ப்பு சக்திக்கும் நேர்மறை தேவதைகள் ஈர்க்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த 2 பொருட்களையும் சேரும்போது ஏற்படக்கூடிய ரகசியம் என்னன்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய பணத்தடை இருந்தாலோ, தேவையற்ற மருத்துவ செலவுகள் வந்தாலோ, இந்த வெந்தயம் அந்த எதிர்மறை ஆற்றலை தடுத்து நிறுத்தும். ஒரு காந்தம் மாதிரி செயல்படும். அதுதான் வெந்தயத்தை பயன்படுத்துவதற்கான முக்கியமான நோக்கம். அந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது பண வரவு தடையை நீக்கி பணத்தை உங்கள் பக்கம் காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய சக்தியை கொடுக்கும். குபேரர் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு முக்கியமான அடையாளம் நாணயம் தான். அப்பேற்பட்ட சில்லறை நாணயங்களை அதீத சக்தி கொண்ட இந்த வெந்தயத்தோட நேர்மறை ஆற்றலை வளர்க்கக்கூடிய இந்த வெந்தயத்தோட சேர்க்கும் போது இந்த 2 விஷயங்களும் சேரக்கூடிய நேரம் அந்த இடம் இருக்கு இல்லையா, அது ஒரு அதீத சக்தி பெற்ற இடமா மாறிடும். அதுதான் இந்த பரிகாரத்தை பண்றதுக்கான முக்கியமான நோக்கம். மார்கழி மாதம் முழுக்க, அதாவது மார்கழியில எந்த தேதியில இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க வைக்கிறீங்களோ, மார்கழியோட மீதி எல்லா நாட்களும், இப்ப உதாரணத்துக்கு மார்கழி வளர்பிறை நாட்கள்ல மார்கழியோட 10ஆம் தேதியை வைக்கிறீங்கன்னா, மீதம் உங்களுக்கு 20 நாட்கள் மீதம் இருக்கும். அந்த 20 நாட்களும் உங்க வீட்டோட பூஜை அறையில இந்த வெந்தயமும் அந்த சில்லறை நாணயமும் என்ன கிண்ணத்துல வச்சிருக்கீங்களோ அது அப்படியே இருக்கணும். தினமும் அதுக்கு தீபதூபம் காமிக்கணும். மார்கழி முடிந்து தை பிறக்குதுல்ல, அப்படி பிறக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த வெந்தயத்தை மட்டும் எடுத்து தண்ணியில விட்டுட்டோ இல்ல செடி கொடிகளோ போட்டுட்டு அந்த சில்லறை நாணயத்தை மட்டும் எடுத்து பத்திரப்படுத்திக்கோங்க. இந்த மார்கழியோட எல்லா நாட்களும் இந்த வெந்தயம் உங்க வீட்டோட பூஜை அறையில இருக்கும்போது, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், வெந்தயம் அப்படிங்கிறது நேர்மறை சக்திகளை வெளியிட்டு எதிர்மறை சக்திகளை, எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சக்கூடிய ஒரு பொருள்னு. அப்படிப்பட்ட இந்த பொருளை நீங்க சில்லறை நாணயத்தோடு சேர்த்து வைக்கும்போது, உங்க வீட்ல தெரிந்தோ தெரியாமலோ சுற்றி திரியக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட சக்திகள், துர்சக்திகள் இது எல்லாத்தையும் அதீத சக்தி வாய்ந்த பொருளாக இருக்கக்கூடிய அந்த வெந்தயம் தன் பக்கம் உறிஞ்சிருக்கும். அதுவும் மார்கழி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், தேவர்களோட அதிகாலை பொழுது, இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்துல நம்ம தினமும் ஏற்றக்கூடிய பூஜை முறைகள், நம்ம வீட்டை சொல்லக்கூடிய மந்திரங்கள், சுவாமிக்கு பண்ணக்கூடிய தீப தூபங்கள், பத்தாததுக்கு இந்த வெந்தயத்துக்கும் அந்த சில்லறை நாணயத்துக்கும் தினமும் தீப தூபம் காமிப்போம். இப்படி பண்ணும்போது பூஜை அறையில ஒரு எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மைய பகுதியில தான் உங்க வீட்டோட பூஜை அறையில தான் இந்த அமைப்பு இருக்க போகுது. அப்ப அதோட சக்தி 10 மடங்கு பெருகி இதுவரை உங்க வீட்டுல இருந்துட்டு இருந்த எல்லா விதமான கெடுதல்களையும் அது உள்வாங்கிக்கும். அதனாலதான் மார்கழி முடிந்து தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த ஒட்டுமொத்த அமைப்புல சில்லறை நாணயத்தை மட்டும் எடுத்து பத்திரப்படுத்திட்டு அந்த வெந்தயத்தை தண்ணிலையோ இந்த செடி கொடிகளையோ கால்படாத மாதிரி போட்டுறணும். இது வெறும் சாதாரணமா ஒரு பரிகாரம் கிடையாது. இது ஒரு பெரிய நம்பிக்கை. இதை நீங்க நம்பிக்கையோட மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள என்றைக்காவது ஒரு நாள் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட பணப்புழக்கத்துல நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். கண்டிப்பா இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். உங்கள மாதிரி பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையணும், பணவரவு தடை நீங்கணும் சொல்லி கஷ்டப்படக்கூடிய உங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் மார்கழி மாதம் முடிந்து அந்த வெந்தயத்தை தண்ணியில விட்டுட்டு அந்த சில்லறை நாணயம் எடுத்து வச்சிருக்கீங்களே, அதை நீங்க செலவு பண்ணிடக்கூடாது, இல்லை யாருக்கும் தானமாவோ கொடுத்துடக்கூடாது. அது மாதம் முழுக்க, இந்த மார்கழி முழுக்க உங்க வீட்டில இருந்த ஒரு பொருள் குறியீடு போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.